அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த அறிவோம் ஆன்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நம்ம நட்சத்திரங்கள் வரிசையில் 26வது நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? அந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா இது காலபுருஷன் 12ஆம் ராசி மீன ராசியில் வரும். இந்த அதிபதி பார்த்திங்கன்னா சனி பகவான் வருவார். மேலும் ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு தகவல் சொல்ல, பொதுவாக இந்த பெருமாள் கோயிலெலாம் நம்ம போய் தரிசனம் பண்ணிச்சே பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆரத்திலாம் முடித்த உடனே கடைசியில் பெருமாளோட திருப்பாதம் நம்ம தலையில் வைப்பாங்க. அதில் வச்சு அதனுடைய தாத்பரியம் என்ன, அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்றத நம்ம சிறப்பு பகுதியில் நம்ம பார்க்கலாம். இந்த பகுதியில் இந்த நட்சத்திரத்தை பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா சனி பகவானோட நட்சத்திரம் நம்ம சொல்லிட்டோம். இது முழு நட்சத்திரமாக இந்த மீன ராசியிலே வரும். இப்போ இவர்களுடைய மொத்த இது பார்த்தோம்னா குரு சனி பகவான் இந்த 2 பேரோட இதில் தான் இதில் இருக்கும். ஸோ குரு பகவான் பார்க்கச்சே குருவோட வீடு அப்படின்னு நம்ம பார்க்கச்சே பார்த்தோம் அப்படின்னா அவர்களுக்கு தர்ம சிந்தனை, நல்ல நெறியாளர்கள் நம்ம சொல்லலாம், சேம்பட வாழ்ந்தவர்கள் நம்ம சொல்லலாம், படிப்பு இதெல்லாம் நல்லாவே இருக்கும். அவங்களுக்கு எந்த ஒரு வேலையை நீதி நேர்மையோடு செய்பவர்கள் சொல்லலாம். ஏன்னா சனி பகவானோட இது ஒரு நட்சத்திரமாக இருக்கிறதுனால உண்மைக்கு விலை போனவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நியாயம் தர்மம் இதெல்லாம் பார்ப்பாங்க. இளகிய மனம் உள்ளவர்கள் சொல்லலாம். உதவும் மனப்பான்மை அதிகமாக இருக்குது இவங்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். பிள்ளைகள் மேலே நல்ல பாசம் பரிவு இதெல்லாமே இருக்கும். பெற்றோர் மேல் நல்ல பரிவு பாசங்கள் இருக்கும். தாய் தந்தை நல்லா போற்றி மகிழ்வார்கள். தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்று சொன்னாலும் தந்தைக்கு இவர்களும் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் இவர்கள் தந்தை சொல்மையை கேட்டு நடப்பவர்களாக இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் இவர்கள் ஓப்பனாக அதாவது பாசத்தை எப்படி வெளிக்காட்டணுன்றது இவங்களுக்கு தெரியாது. எல்லாருக்கும் மேலே நல்ல பாசம் பரிவு எல்லாமே நல்லாவே இருக்கும். அதை எப்படி வெளிக்காட்டுறது இவங்களுக்கு தெரியாது. அது தெரியாத இவர்கள் முழிப்பாங்க. அதில் ஒரு சில செய்கிற செயல்கள் இவர்கள் நன்மையை நினச்சி செய்தாலும் அதில் அது தீமையாக போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உடன்பிறப்புக்குமே நல்ல பாசம் பிணைப்பு எல்லாமே நல்லாவே இருக்கும். எல்லோருக்கும் உதவும் மனப்பான்மை அதிகமாக இருக்கும். நல்ல நெறியாளர்கள் சொல்லலாம். இவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் பிறந்த காலகட்டத்தில் படிப்பு விஷயமாகவும் சில தொழில்கள் விஷயமாகவும் தாய் தந்தையை பிரிந்து இருக்க வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஒரு சிலர் பிறந்தவுடனே ஹாஸ்டல்ஸ்லையோ இல்லை பாட்டி வீட்டில் அந்த மாதிரி உறவுக்கார வீட்டிலேருந்து படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. 27 வயசு வரைக்கும் இவர்களுக்கு கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். சுமாரான வாழ்க்கை நிலை இருக்கான்னு சொல்லலாம். 27 வயசுக்கு மேலே ஒரு வாழ்க்கை தரம் இவர்களுக்கு படிப்படியாக உயரும். 51 வயசு வரும்போது பார்த்திங்கன்னா இவர்கள் நாடாளும் பெருமை பெறுவார்கள். அத்தகைய சிறப்பு இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்குது. இவர்கள் எல்லோருக்கும் உதவும் மனப்பான்மை அதிகமாக இருக்கும். தொழில்கள் பார்க்கச்சே நிறைய பேர் சொந்த தொழில் செய்கிறவங்க தான் இருப்பாங்க. அப்படி பண்ணுற தொழில்கள் பார்த்தோம் அப்படின்னா இவர்கள் உணவு சம்மந்தப்பட்ட தொழில்களை செய்கிறாங்கன்னு அப்படின்னா நிச்சயமாக கொடி கட்டி பறப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். உணவு சம்மந்தப்பட்டது அப்படின்னா மளிகை ப்ரொவிஷன்ஸ்லாம் இருக்குல்ல, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் அந்த மாதிரி வைக்கலாம். கேட்ரிங் பிஸ்னஸ் பண்ணலாம், ஹோட்டல்ஸ் ரன் பண்ணலாம், மெஸ் வச்சு நடத்தலாம். ஸோ இது மாதிரி இது படித்து அவர்கள் இன்றைக்கி முதல் நிலை தொழில்கள் அப்படி பார்த்தா இது சேர்க்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில், டிரான்ஸ்போர்ட் ஏஜென்சிஸு, அதேமாதிரி சொந்தமாக ட்ராவல்ஸ் ரன் பண்ணுறது. ஸோ இது மாதிரி பண்ணுறது உங்களுக்கு நல்ல இது தெரியும். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா டூரிஸ்ட் கைடு அந்த மாதிரி இதில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே நல்ல ஜொலிப்பார்கள் சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்த இதில் கூட கப்பல் துறை அது மாதிரி இதில் இருக்குது. கட்டுமான துறைகள் அந்த மாதிரி இதுக்குள்ள தூதரக பணிகள், ஃபாரின் கம்பெனிஸ்க்கு ஏஜென்சிஸ்க்கெலாம் ஆள் அனுப்புறது அந்த மாதிரி இதிலலாம் பார்த்துச்சே கூட அதிலெல்லாம் பண்ணச்சே கூட இவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் நல்லாவே கிடைக்கவர்கள் சொல்லலாம். நீதி நேர்மையில் பார்ப்பாங்க. உதவு மனப்பான்மை அதிகமாக இருக்கும். மக்கள் அதாவது இவர்கள் தொழில் செய்கிற இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா மக்கள் தொடர்பு அதிகமாக உள்ள இடங்களில் தான் இவர்களோட தொழில்கள் நிறையவே செய்வாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவர்களுக்கு கோபம் இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே வரவருக்கு. ஞானம் மிக்கவர்கள் சொல்லலாம். ஆன்மீகத்தில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். எந்த ஒரு வேலையை துணிந்து செய்பவர்கள். அதில் இது சரின்னு பட்டால் அது கரெக்டாக செய்து முடிப்பாங்க. இவர்களுக்கு சரின்னு படலை அந்த வேலையை எடுத்து செய்ய மாட்டாங்க. ஒரு சில சமயத்தில் இவர்களுக்கு ஒரு சில சோம்பேறித்தனம் இருந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் ஒரு சில சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு முயற்சி செய்வார்கள். சுய முயற்சியில் முன்னேற்றம் அடைவார்கள். அந்த தன்மை இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். அதாவது இவர்கள் எல்லா சொத்துக்கள் எது எல்லாம் இருந்தாலும் இவர்களோட முயற்சியிலேயே முன்னேற்றம் காண்பார்கள். அதில் வெற்றியும் காண்பார்கள். ஒரு சில சமயத்தில் இவர்கள் செய்கிற தொழிலில் ஒரு சில நஷ்டங்கள் வந்தாலும் அதை பற்றி இவங்க
கவலைப்பட மாட்டாங்க. அதை சரி செய்துட்டு மேலும் முன்னேற்றத்துக்கான வழிகள் என்ன அப்படின்றத இவங்க பார்ப்பாங்க. அதேமாதிரி இவர்கள் வாழ்க்கை துணை வந்து நல்ல துணையாக அமையும். பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க. பேர் சொல்லும் பிள்ளை அப்படின்ற அளவுக்கு இவர்கள் பிள்ளைகளை வளர்ப்பாங்க. நல்ல ஆண் புத்திரர்கள் பிறக்கிற வாய்ப்புகள் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்கிட்ட நிறையவே இருக்குது. திட்டம் தீட்டி செயல்படுவார்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதில் பிறந்த பெண்கள் கூட உயர்நிலை அடைவார்கள். குடும்பத்தில் நல்ல பாங்கு இருக்கும். எல்லாமே ஒரு நீதி நேர்மையெல்லாம் கரெக்டாக இருக்கும். நல்ல செயல் வீரர்கள் சொல்லலாம். எந்த வேலையை வந்து கரெக்டாக பர்ஃபெக்ஷனோடு செய்வாங்க. உதவும் மனப்பான்மை அதிகமாக இருக்கும். சீக்கிரத்தில் உணர்ச்சி வசப்பட்டுருவாங்க. அதில் வந்து ஒரு சில சிக்கல்கள் சந்திக்கிறதுக்கு இவர்களுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. உதவும் மனப்பான்மை முன்னாடியே நல்லாவே செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேலையில் ஒரு நேர்த்தி இருக்கும். படிப்பில் ஒரு சிறத்தன்மை இருக்கும். அவங்களுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். தான தர்மங்களை நல்லா செய்வாங்க. யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டார்கள். உதவும் மனப்பான்மை அதிகமாக இருக்கும். இவர்கள் வந்து ஒரு செயலில் இறங்கிட்டாங்க அப்படின்னா அதை வந்து கரெக்டாக செய்து முடித்து அதில் ஒரு திருப்தி காண்பாங்க. அதுக்கப்புறம் தான் அடுத்த செயலுக்கு இவங்க போவாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். உணவு அதிகமாக சாப்பிடுவாங்க. நல்ல உணவு பிரியர்கள் நம்ம சொல்லலாம். நல்லா சாப்பிடுவாங்க. இதெல்லாம் இந்த ஸ்வீட்ஸு இதெல்லாம் சாப்பிட்றது நிறையவே இவர்களுக்கு பழக்கம் அதிகமாகவே இருக்குது. அதனால் ஒரு சில தொந்தரவுகள் இவர்களுக்கு வரும். நோய்கள் பார்த்தோம் அப்படின்னா இவர்களுக்கு பார்த்தா சுகர் வரும். நரம்பு பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்குது. தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். இருதய சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது இவர்களுக்கு. அதேமாதிரி வந்து இவர்கள் வந்து சிறந்த தொழில் நிபுணர்கள் கூட நிறைய பேர் இதில் இருப்பாங்க. தொழில்களில் மருத்துவர்கள், சித்த மருத்துவம் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய. கை வைத்தியவர்கள் நிறையவே இருக்கும். அதெல்லாம் இவங்க நிறைய தெரிந்தவர்கள் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்காங்க. நிறைய பேர் அதில் இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து கை வைத்தியம் நல்லா தெரியும். அதேமாதிரி அடிக்கடி ஒரு சிலருக்கு வந்து அடிக்கடி வந்து ஏதாவது ஒரு நோய் தொல்லைகள் இருக்கும். ஸோ மருத்துவரை நாட வேண்டிய சூழ்நிலையில் இருப்பாங்க ஒரு சிலர் அந்த இதில். பட் அது முன்னேற்றம் அதில் ஆயிலுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. ஆயிலை பொறுத்தவரைக்கும் நீண்ட ஆயில் இவர்களுக்கு இருக்குது சொல்லலாம். செல்வ வளம் நிறைந்தவர்களாக இருப்பாங்க. மகாலட்சுமியோட வீடு இதில் இருக்க சுக்கரனோட உச்சமாக இருக்கிறதுனால இவர்களுக்கு பொருளுக்கு சொத்துக்கு இதுக்கெல்லாம் வந்து எந்தவித பிரச்சனைகள் இருக்காது. ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் அவர்களுக்கு. களத்தக்காரன சுக்கிரன் இந்த வீட்டில் வந்து உச்சமடைகிற காரணத்தினால இவர்களுக்கு வந்து செல்வம் எல்லாமே வந்து நிரம்பியவர்களாக இருக்கார்கள். அதேமாதிரி பெண்கள் வந்து மகாலட்சுமியின் அம்சமாக கருதப்படுவார்கள். இவர்கள் இருக்கிற இடத்துல வந்து செல்வம் செழித்து இருக்கும். அதனால தான் இவர்கள் பிறந்த வீட்லேயும் சரி புகுந்த வீட்லேயும் சரி நற்பெயர்கள் பெறுபவர்களாக செல்வம் செழிப்பவர்களாக வம்சாவளி வளர்பவர்களாக இருப்பார்கள். அத்தகைய சிறப்பு வந்து இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் பிறந்த பெண்களுக்கு இயற்கையாக உண்டு. அவர்கள் வந்து சிறந்த பாக்கியசாலிகள் அப்படின்றப்ப கூட சொல்லலாம். அந்த சிறப்பு அவர்களுக்கு பேர் புகழ் ரெண்டுமே வந்து அவர் உரியவர்கள் அப்படின்றப்போ சொல்லலாம். இவர்கள் வந்து நன்மைகள் நிறையவே செய்வாங்க. படிப்பு நல்லா படித்து நல்லா பாருங்க. ஒரு சிலர்லாம் வந்து மெடலிஸ்ட் இதெல்லாம் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இதில் வந்து விளையாட்டுத்துறையில் சேர்ந்தவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. இதில் விளையாட்டுத்துறையில் பயிற்சியாளர்களாக இருப்பாங்க. தடகள போட்டிகள் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து சாதித்தவர்கள் நிறைய பேர் வந்து இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருப்பாங்க. அவர்கள் கேம்ஸ் இது சொல்கிறால் அந்த இதில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அரசு துறையில் இருந்தாலும் உயர் பதவிகளில் தான் இருப்பாங்க. ஆலோசகர், உயர் பதவிகள், ஜட்ஜஸ்ஸு, இவங்க நீதி தான் பார்க்குறாங்க இல்லையா, நீதித்துறை அந்த மாதிரி இதில் இருப்பாங்க. ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸில் நிறைய பேர் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. எந்த ஒரு துறையில் வந்து லீகல் பிஸ்னஸ் தான் இவங்க கரெக்டாக இவங்க செய்கிறவங்களாக இருப்பாங்க. அத்தகைய திறமை மிக்கவர்கள் தான் வந்து இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள். நீதி நேர்மை தழுவாத வாழ்பவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். தன்னலம் மற்றவர்களுக்கு உதவும் மனப்பான்மை அதிகமாக இருக்கும். எந்த ஒரு வகையில் செயல் வீரர்கள் நல்லா சொல்லலாம் அப்படின்னு. இதெல்லாம் வந்து இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இருக்குது. இவர்கள் வந்து வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டியதுதான் வழிபட வேண்டிய ஸ்தலங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து இவர்களுக்கு கும்பகோணம் பக்கத்தில் இருக்க பட்டீஸ்வரம் இருக்குல்ல இல்லையா, அந்த ஊரில் இருக்க தேனுபுரீஸ்வரர் அப்படின்றது அந்த ஆலயத்தில் போய் வணங்கினாங்க அப்படின்னா இவர்களுக்கு மேலும் சிறப்பு. இது வந்து காமதேனு வழிபட்ட ஸ்தலம் அப்படின்றது பெருமைக்குரிய ஸ்தலமாக இது கருதப்படுறது. அதே போல் பொதுவாகவே வந்து இவர்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த காமதேனு வழிபட்ட சிவஸ்தலங்களில் வந்து வழிபடுறது மேலும் சிறப்பு.
அது மட்டும் இல்லாது வேப்ப மரத்தை தலைமரமாக கொண்ட ஆலயங்களில் வழிபடுறது மேலும் சிறப்பு. அப்படி பார்க்கச்ச இவங்க சீர்காழி பக்கத்தில் இருக்கிற வைத்தீஸ்வரன் கோயிலில் இவங்க போய் வழிபட்டு வந்தாங்க அப்படின்னா இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இவர்கள் என்றைக்குமே நோய் நொடிகள் இல்லாமல் நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளம் பெற்றோம் வாழ்க்கையில் என்றைக்கு வெற்றி கொடி கட்டுவார்கள் அப்படின்றது எந்த சந்தேகமும் இல்லை. சரிங்களா? இதெல்லாம் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட சிறப்பு குணங்கள் நம்ம இதில் பார்த்தோம். அடுத்த பகுதியில் இந்த நட்சத்திர பாதங்கள் பிறந்தவங்க எப்படி இருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.